பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல நாங்க அழுததில்ல. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல நாங்க அழுததில்ல. ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம், காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்பு. அனைவருக்கும் வணக்கம். சாமி கொஞ்சம் சவுண்ட் மேட்சுக்கு அப்புறம் பன்னீர் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தீங்க. ரைட். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாள். உங்களை எல்லாம் சந்தித்ததில் உண்மையிலே எல்லாரும் உங்களைப் போலவே நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். சீக்கிரம் முடிச்சுருக்க முடியுமா? ஏன்னா நேர காலம் இல்லாதனால நான் பேச நினச்சா 1 மணி நேரம் பேசுவேன். ஆனால் நீங்கள் நிறுத்துன்னு சொல்லவே மாட்டீங்க. அந்தளவுக்கு பேசுவேன். அந்தளவுக்கு நான் ஒரு சின்ன வயசுலேருந்தே நிறையா சொல்லுவீங்க. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவீங்க. நான் எல்லாம் கடைசி பேஜ் ஸ்டூடெண்ட். படிப்பில் நாங்களாம் சுமார் என்னுடைய தேர்டு ஹிஸ்ட்ரியில் படித்தேன். படிக்கிற என்னையெல்லாம் ஆசை தம்பி சார் கிளாஸ்குள்ளேயே விட மாட்டார். கண்ணாண்டி போய் விளையாடுப்போம் அப்படிங்குவார். உள்ள கிளாஸ்குள்ளே வந்ததையுமே என்னை ஃபஸ்ட்டு எழுப்பி, ஏன்னா நான் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன். சரியா? ஏதாவது குரூப் பண்ண சொல்லி உடனே போய் விளையாட சொல்லுவார். நான் ஜாவ்லின் த்ரோலேயே அப்போல்லாம் ஸ்டேட் வரைக்கும் போயிருக்கேன். விளையாட்டில் ஆர்வம் அதிகம். அதுபோக பார்த்திங்கன்னா மற்ற விஷயத்தில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு நான் விஜயகாந்தோட ரசிகனாக இருந்ததுனால எனக்கு சமுதாய மக்கள் மீது ஒரு பற்று எப்பவுமே அதிகம். எல்லாத்தையுமே அனைத்து விதமான மக்களையும் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் அதிகம். அதனால் என்னுடைய ஒவ்வொரு டைம் ஆட்டோகிராஃபர் சொன்னீங்களா வழக்கறிஞர் ஆகணும்னு சொல்லி, அப்போ கூட என்னுடைய இது பார்த்திங்கன்னா அரசியல்வாதி ஆகணும்னு தான் நான் எழுதியிருப்பேன். என்னை ஸ்கூலில் எழுந்திரிச்சு கேட்கும்போது கூட நான் அரசியல்வாதி ஆகணும்னு தான் ஆசை. பட் இப்போ நான் இப்போ ஒரு கம்பெனியில் நான் மனிதவள மேம்பாட்டுத்துறை மேலாளராக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் டாப் 10 கம்பெனி ஜெயவர்மா டெக்ஸ்டைல்ஸ், அதில் ஒரு கம்பெனி. அதில் நான் குரூப் தலைமை மனிதவள மேம்பாட்டு மேலாளராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு என்னுடைய ராசி துலா ராசி. ஆனால் எனக்கு படிக்கும்போதும் சரி இப்போவும் சரி எப்பவுமே பெண்கள் அன்பு எனக்கு எப்பவுமே ஜாஸ்தி. சரிங்களா? ஏன்னா இப்போ நான் படிக்கும்போது என்னை சுற்றி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தை அப்படித்தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் அதே ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதே போல் இப்போ நான் பணியாற்றக்கூடிய நிறுவனத்திலும் கிட்டத்தட்ட 2000 பெண்களுக்கு நான் தான் பாதுகாவலன். சரிங்களா? அதே போல் இன்றைக்கி ஒரு அமைப்பு வச்சு நான் இந்த ஒரு 6 மாவட்டத்தில் ஒரு அமைப்பு வச்சு அந்த அமைப்புக்கு நான் தலைவராக இருக்கிறேன். அதுலேயும் மகளிர் அணிகள் என்னை விஸ்வநாதன்னா நம்பி இருந்தது பயணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஆரம்பத்தில் குறும்புத்தனமாக இருந்தாலும் என்னுடைய பாதையை நான் சரியான முறையில் கட்டமைச்சு இன்றைக்கி ஒரு சரியான பாதையில் போய்கொண்டிருக்கின்றேன். எனக்கு மனைவி 1, அடுத்து பசங்க 2. ஒரு பையன் தேர்ட் இயர் படிக்கிற அப்படி கேபிஆர் காலேஜில், இன்னொரு பையன் 8th ஸ்டாண்டர்டு. இப்போ நான் குன்னத்தூரில் தான் வசிக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் எலத்தூர். உண்மையிலேயே அவர் சார் சொன்ன மாதிரி 93, 94 கட்டத்தில் நீங்கள்லாம் சந்தோஷமாக வந்தீங்களான்னு கேட்கும்போது நம்ம குரூப் மட்டும்தான் சந்தோஷம் வந்திருப்போம். ஏன்னா அதுக்கு முன்னால் கோயட் கிடையாது. சரிங்களா? நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிளில் இங்கேருந்து நாங்கள் 8 மணிக்கே கிளம்பி நாங்கள் கிடார வரைக்கும் நிறைய பேர்த்த பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அது நிறைய பேருக்கு தெரியும். ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்பெல்லாம் அது ஏன்னா கணேசெல்லாம் தான் வருவான். ஏன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்துடுவீங்க. ஆமாம், அப்போல்லாம் பாதுகாப்பாக வருவோம். இங்கே ஆண்டு விழா நடந்தால் கூட அதை கூட இல்லாமல் பெண்கள் ஆண்டு விழா கிடார ஸ்கூலில் தான் நாங்கள் அதிகமாக அட்டன் பண்ணியிருக்கிறோம். கணேஷ் வீட்டில் தான் சாப்பாடு ரைட். அது மாதிரி நாங்கள் அந்தளவுக்கு இருந்திருக்கிறோம். ஆனால் படிக்கிற காலத்தில் படிப்பு மட்டுமே இல்லாமல் இப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், படிப்புன்னு படிப்பை மட்டுமே திணிக்காதீங்க. அவங்க போக்கில் விடுங்க, அவங்க வந்துக்குவாங்க. ஏன்னா நம்மளை விட அவங்களாம் மெச்சூரிட்டி ஜாஸ்தி. நம்மளுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அறிவுகள் கிடையாது. சரிங்களா? அந்தளவுக்கு தான் இருந்தோம். இப்பவும் அப்படித்தான் இருக்கோம். ஆனால் நம்ம பசங்க இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவோ ஐடியாஸ் சொல்கிறாங்க, புத்தி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அதனால் அவங்கள நீங்கள் ஒரு கஷ்டம் ஒரு இதுக்குள்ளே பாலுக்குள்ளே அடைக்காதீங்க. சரிங்களா? அவங்களுக்கு எப்பவுமே எண்ணங்களை விரிவடை விடுங்க. அதை செய்யாத, இதை செய்யாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அதை பண்ணு, இதை பண்ணு, எந்த கட்டளையுமே விடாதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. அவங்க பாட்டுக்கு பெரிய அளவில் வருவாங்க. சரிங்களா?
ஏணியை வந்து கூரை மீது போடாதீர்கள், வானத்தை நோக்கி போடுங்கள். அவங்களுக்கு வட்டத்தை பெருசாக்கி கொடுங்க. சுதந்திரத்தை வந்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க சரியான பாதை தான் போவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை விட்டு அவங்க வெகு தூரம் சென்று கொண்டே இருப்பார்கள். நீங்கள் ஃப்ரீயாக விட்டு பாருங்கள், அப்பா அம்மா மேலே பாசம் என்றைக்குமே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளாம் வந்து பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். 48 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். நமக்கான வாழ்க்கையை நம்ம இன்னும் வாழ ஆரம்பிக்கவே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்கும் அதுதான். ஏன்னா சேமிப்புங்கிறது ஒரு அளவுக்கு இருந்தால் போகுது, அதை தாண்டி இருக்கிற சேமிப்பெல்லாம் வந்து சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா இன்றைக்கி அந்த சேமிப்பை நோக்கி ஓடும்போது நம்ம குழந்தைகளோட செலவிடுற நேரத்தை கம்மி பண்ணிடுறோம். நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், மனசு தொட்டு யாரும் உங்கள் குழந்தைகளோட வந்து அதிக நேரம் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேருமே இருப்போம், 4 பேர் செல்ஃபோன் பார்த்து ஒரே பெட்டில் தான் படுத்துருப்போம். ஆனால் 4 பேர் செல்ஃபோன் பார்த்துருப்போம். உண்மையாக பையா? ஆமாவா இல்லையா? ஆமாம் இருக்கு. அதெல்லாம் தயவுசெய்து மாற்றுங்க. ஏன்னா வந்து குழந்தைகளுக்கான நேரத்தை கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள், 15 நாளுக்கு ஒரு நாள் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போங்க, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, பார்க் போயிட்டாங்க. பசங்க பெருசாக தான் இருப்பாங்க, பொண்ணுங்க பெருசாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு உண்டான டைம் நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே நம்ம கூடயே பயணிப்பாங்க. இன்றைக்கி நம்மளாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு உண்மையிலேயே வந்து நம்மளாம் ஒரு உண்மையான மகளாக இருக்கிறோம். ஆனால் இனி வரும் காலகட்டங்களில் வந்து அந்த பசங்க கூட அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. நெருக்கடியான சூழ்நிலை அப்படி அவங்கள அமைய விடுது. அதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் வந்து அவங்களுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்குங்க, ஃபேமிலியோடு இருங்க. முடிஞ்சால் வருஷத்தில் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு கிளப்பாக ஒரு டூர் போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி விடுங்க. ஓகேங்களா? அதிக நேரத்தை உங்கள் குடும்பத்திற்காக ஒதுக்குங்கள். பணம் தானாக வரும், சந்தோஷம் இருந்தால் போதுங்க. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா என்னுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் என்னுடைய குரூப்பில் ஒரு 20,000-25,000 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 1000 பேர் மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தனி வாட்ஸ்அப் தளம் வச்சு பாதிக்கப்படும் போது அவசர திட்டம் 200 அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறேன். அந்த 1000 பேர் வந்து ஒரு டைம் யாராவது எங்கேயோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் 200 ரூபா போடணும்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்பில் போடுவேன். அந்த 1000 பேரில் 500 பேர் போட்டுருவாங்க ஒரு டைமில். மாதத்தில் ஒரு டைம் 200 ஏதோ டைம் வரும். அப்போ அது 1 லட்சம் ரூபா பணமாக வரும். அந்த தொகையை வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நான் கொடுக்குறேன். அதே போல் இந்த குரூப் இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டோம். அடுத்து அப்படியே பிரிஞ்சு அவங்க எல்லோரும் பிஸி மேன் தான், யாரும் ஃப்ரீ இல்லை. இன்றைக்கி இந்த 21 நாள், இந்த 10 நாள் நம்ம ஒவ்வொரு நாள் எண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நாளைக்கு இதே போல் இருக்குமான்னு தெரியாது, இந்த குரூப் இதே ஆக்டிவாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது எல்லோரும் சந்திக்கிற ஆசையில் தான் எல்லோரும் ஒன்றா அந்த குரூப்புக்குள்ளே இருந்தோம். இனி பார்த்தீங்கன்னா அவங்க பிஸியில் விலகி போயிடுவோம். அப்படி இல்லாமல் இந்த குரூப்பை வந்து அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு போங்க. நம்மளில் எத்தனையோ பேர், நம்முடைய குழந்தைகள் நிறைய பேர் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுருக்காங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, படிக்க முடியல. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டீமில் 200 பேர் நாம் இருக்கிறோம். நம்மளால் முடிஞ்சால் நிச்சயமாக அதே மாதிரி திட்டத்தின் மூலமாக நம்ம ஒரு 10 குழந்தைக்கு படிக்க வைக்கலாம். அதுக்கு நிச்சயமாக இந்த குரூப்பை வந்து பன்னிதவர்கள், சரவணன் எல்லோரும் வந்து கரெக்டாக ஒருங்கிணைக்குமா இல்லை நல்ல முறையில் பண்ணலான்னு நினைக்கிறேன். பண்ணலாமா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பண்ணணும். 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது. அதாவது சூழ்நிலை சிரமம் காரணமாக நிறைய பேர் வந்து தடுக்கி விழுந்து சிரமத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயம் வந்து எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். கைதூக்கி விடுறதா நண்பன், பேச்சு அளவில் மட்டும் இருக்கக்கூடாது, செயல் இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி விஸ்வநாதன் அவர்களே. தெய்வானை மேடைக்கு அழைக்கிறேன். பெற்றோர் அப்படிங்கிறது வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லைங்கிறத அவருக்கு நான் சொல்லிக்கிறேன். அவர் மாதிரி எல்லாத்தையும் படித்தவர். அவர் சொன்னார் இல்லையா, எங்கே போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா, அப்போ பெண்கள் மனதை கற்றவர், எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவர். அவரோட ஒரு படிப்பு தேவையில்லைங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தோழி NP சாந்தி வழக்கறிஞர் அவர்களை பேச அழைக்கிறேன். மோட்டிவேஷன் ஸ்பீச். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. சாந்தி அவர்கள் வழக்கறிஞராக வெல்கம். சாந்தி. வித்யாஸ்ரீ வெல்கம். வித்யாஸ்ரீ சாந்தி யார், வித்யாஸ்ரீ யார்? ரெண்டு ஒன்று தான். சூப்பர். பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை முன்வைத்து உங்களிடம் எனது உரையை தொடங்குகிறேன். நான் உங்களுடன் கடந்த 93 முதல் 95ஆம் ஆண்டு வரை முதலாம் குரூப்பில் படிச்சிருப்பேன், NP சாந்தி என்ற பெயரில்.
நான் வழக்கறிஞரான பிறகு என்னை எனது பெயரை நியூமராலஜி காரணமாக NP வித்யாஸ்ரீ என்று மாற்றிக்கொண்டேன். தற்பொழுது 25 ஆண்டு கால வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது அலுவலகம் அவிநாசியில் உள்ளது. நான் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பள்ளியை கடந்து செல்வது உண்டு. ஆப்போசிட்டில் இருக்கிற சார்பதிவாளர் அலுவலகத்திலையும் பத்திரப்பதிவுக்காக அடிக்கடி வருவதுண்டு. அதே போல கோபி நீதிமன்றத்துக்கும் தொடர்ந்து சத்தியமங்கலம் நீதிமன்றத்துக்கும் செல்ல வேண்டி இருப்பதால் இந்த இடத்தை கடக்காமல், இந்த நினைவுகளை நினைக்காமல் என்னால் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியாது. அந்த வகையில் மீண்டும் நான் ஆரம்ப கல்வியிலிருந்து என்னுடைய கல்லூரி காலம் வரை ஒரு அரசு நிறுவனத்தில், அரசு பள்ளியில் பயின்று இந்த நிலைக்கு உயர்ந்திருப்பதற்கு மிகவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னுடைய முதல் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை அரசு தொடக்கப்பள்ளி மலையப்பாளையம், 6 முதல் 10 வரை அரசு உயர்நிலைப்பள்ளி மலையப்பாளையம். என்னுடைய மேல்நிலை கல்வியானது 11, 12 இந்த நம்பியூர் அரசு மேல்நிலைப்பள்ளி. அதன் பிறகாவது ஒரு தனியார் கல்லூரியிலே ஏதாவது படிப்பேனா என்று நினைத்து பார்க்கும் பொழுது அங்கும் எனக்கு கோவை அரசு சட்டக்கல்லூரியில் தான் சட்டம் பயிலுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஸோ இன்று வரை நான் பேசுகின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும், ஒவ்வொரு பள்ளிக்கு சென்று மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய இடங்களிலும் நான் பெருமையாக சொல்வது அரசு பள்ளி எந்த விதத்திலும் சளைத்ததல்ல என்றுதான். காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெற்றோர்கள் போட்டி மனப்பான்மையின் காரணமாகவும் தன்னுடைய குடும்ப கௌரவத்தை வெளியில் தெரியணுங்கிற ஒரு சில ரீசனுக்காகவுமே பலர் பல லட்சங்களை இறைத்து தனியார் கல்வி நிறுவனங்களிலே தங்கள் குழந்தைகளை படிக்க வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற பெற்றோர்களை நான் எவ்வளவோ தூரம் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு துணையாக அவங்களுக்கு ஈக்குவலாக கூட ஒரு தனியார் பள்ளியில் படித்த மாணவர்களில் 80% மாணவர்கள் இருக்க முடிவதில்லை. அதை கண்டு நான் ஒவ்வொரு முறையும் ஆதங்கப்பட்டிருக்கிறேன். இன்று நான் என்னை வளர்த்து கொண்ட விதம் என்று பார்க்கும் பொழுது எங்களுடைய அவிநாசி வழக்கறிஞர் சங்கத்திலே நான் துணை செயலாளராக உள்ளேன். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியினுடைய வழக்கறிஞர் கூட்டமைப்பினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறேன். மேலும் நான் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருப்பூர் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினுடைய துணைத் தலைவராகவும் என்னுடைய செயல்பாடுகளை செவனே செய்து கொண்டு வருவதில் ஆகச்சிறந்த மகிழ்ச்சி. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள். மூத்தவ பொண்ணு, 2வது பையன். என்னுடைய முதல் பொண்ணு ஜனனி பிரியா, ஷி இஸ் டூயிங் ஹர் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன்றைக்கி பாரதியார் யூனிவர்சிட்டியில். பையன் நவீன், அவர் BL 3rd இயர் கோயம்புத்தூர் லா காலேஜ், கவர்மெண்ட் லா காலேஜில் தான் நான் படிக்க வச்சுட்ருக்கேன். என்னுடைய மகள் தனியார் பள்ளியில் படிக்க வச்சேன். மகனை முற்றிலும் அரசு பள்ளியில் தான் படிக்க வச்சேன். ஏன்னா என்னுடைய நோக்கம் அவனையும் வழக்கறிஞராக ஆக்குவது மட்டுமே. அதற்கு எனக்கு அரசு பள்ளியினுடைய கல்வித்தரம் மிகவும் போதுமானதாகவும் திருப்திகரமாகவும் இருந்தது. அவன் 478 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்க 500க்கு. அப்போ போய் நான் 3rd குரூப்பில் சேர்த்தும் போது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கேட்டார், என்ன மேடம் படித்தவங்களா இருக்கீங்க, பையன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், டாக்டருக்கு இது படிக்க வைக்கலாமே, என்ஜினியர் போகலாமே, ஏன் 3rd குரூப்பில் கொண்டு வந்து சேர்த்துறீங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இதை பேசக்கூடாது. 3rd குரூப்பு எந்த விதத்தில் தாழ்ந்து போச்சு, எல்லாருமே 1st குரூப்பு 2nd குரூப்புன்னு போய் இது வரைக்கும் என்னத்தை சாதிச்சிருக்காங்க. 3rd குரூப்பில் 1008 வழிமுறைகள் இருக்குது, வகைமுறைகள் இருக்குது. யாருமே அதை தேடி செல்வது கிடையாது. நாம் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு என் பையனை 3rd ஹிஸ்ட்ரி குரூப்பில் சேர்த்துனேன். அவன் அதுலேயும் +2ல் 1st மார்க் வாங்கி BL என்ட்ரன்ஸ்லேயும் நல்ல டாப் லெவலில் அவனால் வர முடிஞ்சதுலேயும் ஒரு தாயாக மிகச்சிறந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பெரும்பாலான லேடிஸ் தான் இங்கே வந்திருக்கோம். எல்லாரும் மன்னிக்கணும், 11, 12 2 வருடங்கள் மட்டுமே உங்களுடன் பயணித்ததுனால நிறைய பேருடைய முகங்கள் எனக்கு நிஜமாகவே ஞாபகம் இல்லை. எனக்கு R உமா அண்டு K உமா, கற்பகா இவங்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. சித்ரான்னு ஒரு பொண்ணு. மற்றபடி சரவணன் இப்போ ரீசண்டாக நான் ஃபோன் பண்ணி பேசும்போது தான் என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்தாங்க. என்னுடன் ஆரம்ப கால கல்வியிலேருந்து பயின்ற வெங்கடேஸ்வரி, ஜானகி இவங்களை தவிர மற்றவங்கெல்லாம் கண்டிப்பாக என்னை மன்னிக்கணும். உங்களெல்லாம் பொய் சொல்லி நான் உங்களெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல விரும்பலை. பட் இன்னைக்கு இந்த ஒரு இனிமையான நிகழ்வில் உங்களையெல்லாம் பார்த்து மீண்டும் நம்மளுடைய நட்புகளை புதுப்பித்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு சரவணன் கேட்டாங்க,
நம்ம பொண்ணுங்கள்லாம் குரூப்பில் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் மேலே வந்து பேச சொன்னால் யாருமே தயாராக இல்லைங்க, நீங்கள் ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு. எங்கள் தொழிலே பேசுறது தான். இதில் நான் முடியாதுன்னெல்லாம் நான் சொல்லலை, என்னால் என்ன முடியுமோ நான் அதை பெஸ்ட்டு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு இன்றைக்கி டைட் ஷெடியூலில் தான். இப்போ இன்னும் 2 மீட்டிங் எனக்கு காலையில் 10 மணிக்கு இருந்தது. இருந்தாலும் அதற்கான காரணத்தை நான் தெரிவிச்சுட்டு, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும், நான் இந்த இதை அட்டன் பண்ணுறேன், அது வழக்கமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறதுல நானும் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பாதை, குடும்ப வாழ்க்கை, தொழில், அரசியல் பயணம் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு 50 பேர்த்துக்குள்ள, அதுவும் என்னுடன் பயின்ற மாணவிகளை 29 வருடங்கள் கழித்து வந்து சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. நிறைய பேர் கண்டிப்பாக நான் மன்னிக்கணும், மீண்டும் மீண்டும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச் நம்ம கொடுத்து தான் யாரும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சோசியல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அதையும் கொடுத்துட்ருக்கு, என்ன தேவையில்லையோ அதை நிறையாவே கொடுத்துட்ருக்கு. இது நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி நமக்கு ஆக வேண்டிய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு, நாம் எதை பார்த்து வளரணும், எதையெல்லாம் பார்த்து அவாய்ட் பண்ணணும், நம்ம குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும், எதை வேண்டான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி சமூக வலைதளத்தை போல வேறு ஒரு ஊடகங்களோ மற்ற பிரிவுகளோ இருக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எல்லாருமே ஒரு டைட் ஷெட்யூலில் ஒரு ஃபுல் டேவை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து உட்காந்து நாமெல்லாம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு கேட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதே வந்து பல வருடங்களுக்கு பிறகு நான் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு எந்தூவோடு தான் எல்லாருமே வந்திருக்கீங்க. குரூப்பில் போட்ட மெசேஜஸ் எல்லாம் எனக்கு அப்பப்போ பார்க்க முடியலைனாலும் ஒரு நாளில் உட்காந்து பார்ப்பேன், லேடிஸ் எல்லாம் எவ்வளோ இதாக இருக்காங்க அப்படின்னு. இதில் எத்தனை லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல. உண்மையாலுமே நான் பயணித்த பாதையை வைத்து நான் என்னுடைய அனுபவத்தை கூற வேண்டுமானால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெண்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். வேலைக்கு போகணும் தான், நம்மளுடைய செல்ஃப் இமேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்களெல்லாம் என்ஜாய் பண்ணுற அந்த குடும்ப வாழ்க்கை, கணவன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் நாங்கள்லாம் மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு பல நேரங்களில் நான் பார்த்து ஆதங்கப்பட்டது உண்டு. அதில் வந்து உங்களுக்கு உண்மை உள்ளபடியே வாழ்த்துக்கள். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லாமே அவரவர்களினுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக பல பேர் வேலைக்கு போவோம். இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உயர்வை பார்க்கும் பொழுது நாம் எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு ஒருவருடைய வருமானத்தில் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது மிக ஒரு கஷ்டமான காரியம்தான். அதனால் இரு தரப்பினருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரே ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமூக வலைதளம் தான் பல இன்னல்களை கொடுத்துட்ருக்கு நமக்கு. நாம் எடுத்துக்கிற விதம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். உபயோகமான விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு அது நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்கள். இப்போ இத்தனை லேடிஸ் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து நம்ம எந்த வித இதுக்கும் ஆட்படுத்தாமல் வேறு தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி, ஏன்னா பல ஏரியாக்களில் பார்த்தோம்னா குடும்ப விழாவாக தான் நடத்தி நான் பார்த்துருக்கேன். எல்லா இதுலேயும் குடும்பமாக போவோம். இன்றைக்கி ஏற்கனவே தலைமை ஆசிரியர் பேசியது போல் நம்ம தனியாக வந்திருக்கோம். 95ல் இருந்த மாணவர்களாக இங்கே வந்திருக்கோம். அந்த வகையிலேயும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறோம். இன்னொரு விஷயம் ஆக சிறந்தது என்னன்னா, என் பெற்றோர்களுக்கு நான் இந்த இடத்துல என் நன்றியை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். 35 வருடங்களுக்கு முன்னால் ஒரு வறுமையான குடும்பத்தில் இருந்த என்னை அன்னைக்கே வந்து எந்த வித ஒரு வேலைக்கும் அனுப்பாமல் எங்கள் ஊரை சுற்றியும் இங்கே பார்க்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 12 கிராமங்கள். அந்த கிராமத்திலேயே முதல் பட்டதாரியாக என்னை உருவாக்கிய பெருமை என் தந்தையைத்தான் சாரும். நான் ஒரு முன்னுதாரணமாக பல பெண்களுக்கும் பட்டப்படிப்பு படிப்பதற்கு உதவியாக இருந்திருக்கிறேன் என்று இன்னைக்கு பார்க்குறவங்க சொல்கிறாங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் அதை பற்றின எந்த ஒரு அபிப்பிராயமும் எனக்கு தெரியல, அதனுடைய வலிமையும் தெரியல. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ஒரு வழக்கறிஞராக அவர்கள் என்னுடைய ஒரு கிளையண்ட்டாக என்னை சந்திக்க வரும்போது சொல்லுவாங்க, ஏங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா உங்களை இப்படி படிக்க வச்சார்ல, அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷனு, என் பொண்ணு இன்னைக்கு இப்படி பண்ணுறா, என் பையன் இப்படி படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளபடியே எனக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியாக தான் இருக்கும். பணம் என்பது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் ஏற்கனவே சொன்னாங்கள்ல, புகழ் ஒரு போதை. அதுக்கு அனுபவிச்சு பழகிட்டோம் அப்படின்னா அந்த புகழை காப்பாற்றிக்கிறதுக்கு
தொடர்ந்து அந்த போதையில் இருக்கிறதுக்கு நம்மளை தக்க வச்சு கொள்றதுக்கு நாம் மிகச்சிறந்த முயற்சிகளை எடுத்து ஆகணும். அந்த வகையில் மிகவும் என் தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் என்னுடைய நன்றிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரம்ப கல்வியிலிருந்து இன்று வரை என்னுடைய கல்லூரி காலம் வரை எனக்கு பயிற்றுவித்த என்னுடைய ஆசான்கள் உள்ளபடியே நான் இன்னைக்கு நம்ம அவினாசிலிங்கம் சார், வெள்ளையங்கிரி சார், மாணிக்கம் சார், தங்கவேல் சார் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் இந்த இடத்துல ஒன்றை கட்டாயமாக சொல்லியே ஆகணும். என்னுடைய மேல்நிலைப்பள்ளி காலகட்டத்திலே மிகச்சிறந்த ஒரு தலைமை ஆசிரியர், எங்களுடைய முன்னாள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயாமுத்து ஐயா, பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சிபாரிசின் பேரில் எனக்கு மாணிக்கம் சாரும் தங்கவேல் சாரும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டியூஷன் நீங்கள் ஃபீஸே கொடுக்க வேண்டாமா, கிளாஸுக்கு வந்தால் போதும்னு சொல்லி எனக்கு அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்த கல்வி எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் நான் இன்று பல மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்களுக்கு நான் செலுத்தி அவர்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு இதையும் நான் பெருமையாக இங்கே சொல்லிக்கணும். ஏன்னா நான் கல்வி கற்கும் போது எந்த நிலையில் இருந்தேன் என்பதையெல்லாம் மறந்து இன்று நான் பல பேருக்கு உதவியாக இருந்தது அப்படின்னா கல்வி தான். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பும்பாங்க. நீங்கள் கல்வி ஒன்று இருந்துருச்சுன்னா உங்கள் கூடயே வர்றது கல்வி மட்டும்தான். அது ஒன்று இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். பல பேர் சொல்கிறாங்க அவள் திமுரு பிடிச்சவேன்னெல்லாம் என்னை பல பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே நான் பெருமைப்படுவேன். நீ சொல்ல மாட்டப்பா, ஏன்னா உனக்கு தெரியும், நீ கடந்த 25 வருஷமாக எங்கூட பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால நீ சொல்லுவ. பட் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் எனக்கு கொடுக்குற ஒரு பூஸ்டப் வேர்ட்ஸாக, என்னுடைய உத்வேகமான வார்த்தைகளாக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். பல பேருக்கு முன்னுதாரணமாகவும் திகழ்ந்துட்டுருக்கேன். நான் என்ன சொல்லணும்னா, ஃபேமிலி விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை, தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க, அவ்வளோதான். ஏற்ற இறக்கங்கள் ஃபேமிலின்னு இருந்து தான் 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா பல விவாகரத்து வழக்குகளை நடத்திய அனுபவத்தில் சொல்கிறேன். பல விவாகரத்து எதனால் நடக்குது அப்படின்னா ஈகோனால தான். இருக்கிறதா நீ விட்டு கொடுக்கறதா, அவங்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? இந்த வெங்கடே அவர்களை வருக 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 என வரவேற்கிறேன். ஸோ அதனால் விட்டு கொடுத்து வாழ்வர்கள் என்றுமே கெட்டு போவதில்லை. அதுதான் நான் இன்னைக்கு என்னுடைய தோழிகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. என்னோட தோழர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை மதியுங்கள், அவ்வளோதான். அதுக்குள்ளேயே பல விஷயங்களும் அடங்கி இருக்கும். மதிச்சிங்கன்னா போதும். உங்களுடைய அன்புக்கு அவர்கள் எப்பொழுதுமே கட்டுப்பட்டவர்களாக, உங்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இன்றும் பல குடும்பங்களை பார்க்குறேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணாதிக்க சமுதாயம் இருந்தது, இன்னைக்கு கண்டிப்பாக இல்லை, பாதி குறைஞ்சிருக்கு. நான் அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பல ஆண்கள் மாறி இருக்கீங்க. இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில பேர் இன்னும் அந்த ஆணாதிக்க சமுதாயம், ஆணாதிக்கம்ங்கிறது வெளிப்பட்டுட்டு தான் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக தான் மாற்றுறோம், அடுத்தவங்களுக்காக இல்லை. என்னுடைய செயல்பாடு என் குடும்பத்தை தான் முன்னேற்றும் அப்படிங்கிற போது என்னுடைய தவறான நடவடிக்கைகள்லையோ வேறு சின்ன விஷயங்கள்லையோ விட்டு கொடுப்பதில் எந்தவித தவறும் கிடையாது. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இதற்கு முன்னாடி பேசிய தலைமை ஆசிரியர் எல்லாருமே பேசினாங்க, எண்ணமே வாழ்வு. ஆக்சுவலாக இதை நான் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுவேன். அடிக்கடி என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடிய வாசகம் அதுதான், எண்ணமே வாழ்வு. ஏன்னா நான் என்னுடைய 7ஆம் வகுப்பு படித்துட்டு கொண்டு இருக்கும் பொழுதே என்னுடைய தந்தையார் எனக்கு எண்ணமே வாழ்வுங்கிற புக்கை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த புக்கை இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வர்றேன். அப்போ நான் எவ்வளோ பெருமைப்பட்டிருக்கணும். இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் நிறையா வந்த பிறகு எண்ணமே வாழ்வு எண்ணமே வாழ்வுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாங்க. ஆனால் 35 வருஷத்துக்கு முன்னாடியே எனது தந்தையார் எனக்கு அந்த புக்கை பரிசளித்திருக்கிறார் என்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நான் எனது தந்தையாருக்கு நன்றி சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் குணசேகரங்கிட்ட நான் எதேச்சியாக பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னார், நீ தான் எனக்கு மோட்டிவேஷனு. நீ இப்போ +2 இருக்கும்போதே ஆட்டோகிராஃபில் நான் என்ன ஆக போகிறேன்னு கேட்டாங்க, நான் வழக்கறிஞராக போகிறேன்னு சொன்னேன், நீ தான் சொன்னபடி செஞ்ச, உன்னை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் 2 பேரும் படித்தோம், ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். ஆக்சுவலாக பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் அந்த பழைய விஷயங்கள்லாம் எனக்கு மறந்து போயிருந்தாலும் அதை ரீகலெக்ட் பண்ணி கொடுத்த திரு குணசேகரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி முடித்தவர். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க,
எப்படி இந்த சிகரத்தை ஏற முடியுமா முடியாதா என்று நீங்கள் ஒரு நாளாவது நினைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, நம்ம மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். நாம் ஒரு விஷயத்தை முடியும்னு ஆழமாக நினச்சி ஆழமாக நம்பினோன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக முடியும். நான் பயந்த விஷயம் ஒரே விஷயம், என்னுடைய மனதிற்காக மட்டும்தான். அந்த மனதுதான் எங்கே உன்னால் முடியாது என்று சொல்லிவிடுமோ என்று பயந்தேன். ஆனால் ஒரு நாளும் என் மனம் அதை சொல்லவே இல்லை. அதனால்தான் என்னால் வெற்றி பெற முடிந்தது அப்படின்னு. அதனால் சுற்றி இருக்கிற பேச்செல்லாம் யாருமே எதுக்குமே கேட்டுக்கவே வேண்டியது இல்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம், நம்ம மனசாட்சிப்படி போகிறோம். யாருடைய வார்த்தை அம்புகளால் நம்மளை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதற்கு செவிசாய்க்கவும் இல்லை. நல்ல விஷயங்களை நோக்கி நல்ல மனதோடு நல்ல எண்ணத்தோடு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு ஒரு விஷயத்தை எடுத்து நாம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் அதில் எனக்கு 100% வெற்றி தான். இது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த உண்மை. இன்றைக்கி நான் நன்றி சொல்லி எல்லாமே இதை நான் முடிச்சிட்டேன். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இன்றைய நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்த இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்களான நம்மளது முன்னாள் மாணவ சகோதர சகோதரிகள் மற்றும் என்னுடன் பயணிக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வித்யா கிருத்திகா அவர்கள் பொன்னாடை வழங்குவார். வாழ்வியல் தத்துவத்தை விளக்கிய நமது நன்றி வித்யாஸ்ரீ. நெஞ்சம் நிறைந்த நன்றி. எனக்கு நான் பிடிச்ச ஒரு போட்டோ எடுக்கலாம் எடுத்தீங்களா?